பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ராணி, அலங்கார பீடத்தில் அமர்ந்து ரசிக்கும் சமயம் இல்லை இது. உனக்கு அரசியல் புரியாது. அரசர் ஆரத்தி எடுக்கச் சொல்லி உன் பரதனை அழைப்பாரா என்ன? யோசித்துக் கொண்டிருந்தால் சாதிக்கவே முடியாது. நாம் தான் நமது தூதுவர்களை அனுப்பி பரதனை வரச் சொல்ல வேண்டும். சொல்கிறேன், உன் இஷ்டப்படியே. பார்மந்தரா, நமக்கு இன்னும் சமயம் வரவில்லை. சொன்னபடி சுமந்தரர் அந்த மூவரையும் வனத்தில் விட்டு இன்னும் அயோத்திக்கு திரும்பி வரவில்லையே. திட்டங்களே திசை மாறினால் சுமந்தரர் திரும்பட்டும். போராடும் மனதிற்குள் 1000 சிந்தனைகள். ராமன் 14 வருடங்கள் வனத்திலிருந்து வரமாட்டான் என்று மந்திரி சுமந்தரர் வந்து செய்தி தரட்டும். தந்த பின் என்னையும் மிஞ்சுகிறாய். வணக்கம் மவராசா, நல்லா இருக்கீங்களா? என்னத்த சொல்ல, யமுனை வர போன ராமராசனை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. நான் மட்டும்தான் இங்க திரும்பி வந்தேன். என் மனசு அவரோடவே போயிடுச்சு. அமைச்சரையா உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன, அமைச்சர் இன்னும் போகலையா? இல்ல, அவர் தேர் இன்னும் போகலையே. பார்க்கலாம். ராமன் இல்லாமலே நான் மட்டும் போகவோ, ஜீவன் இல்லாமலே தேர் கொண்டு போகவோ. மன்னனின் நெஞ்சினில் வேல்படுமே, அவர் கண்களை வேதனை தீசுடுமே. பாசத்தின் கேள்விகள் பார்வையே சொல்லும், பார்வைக்கு யாரே பதில் சொல்ல முடியும்? யார் பதில் சொல்ல முடியும்? யார் பதில் சொல்ல முடியும்? வணக்கம் அமைச்சர் ஐயா. வணக்கம். வணக்கம் அமைச்சர் ஐயா, இன்னும் அயோத்தி போகலீங்களா? குகராஜனே, போகத்தான் விரும்புகிறேன். குதிரைகளையும் தேரில் பூட்டுகிறேன். ஏனோ என் மனநிலை அயோத்தி போக மறுக்கிறது. வெறும் தேருடன் அயோத்தி வாசிகளின் முகத்தில் நான் எப்படி விழிப்பது? போகாது என்று இதயம் சொல்கிறது, போ என்று கடமை சொல்கிறது. குகராஜனே, உயிரினும் இனிய எங்கள் ராமனை எங்கு விட்டு வந்தாய்? ஐயா, என்ன பார்த்து இப்படி கேட்கலாமா? அவரு தானே நம்மளெல்லாம் விட்டு சித்திரகூடத்துக்கு போயிட்டாரு. போனால் போனவர் பின் நானும் செல்கிறேன். அப்படி சொல்லாதீங்க. ராமராச சொன்னது நினைவில்லைங்களா? என் முடிவினால் பிரளயமே வந்தாலும் வரட்டும். 14 வருடம் ராமனுடன் இருந்து இதே தேரில் எங்கள் அரசனை ஏற்றிக்கொண்டுதான் அயோத்தி திரும்புவேன். இல்ல சுமந்திர ஐயா, இது ஒழுங்குமுறை இல்ல. இந்த சமயத்துல ராமராசா கட்டளப்படி நடக்கிறதா நியாயமுங்க. இல்லைன்னா அயோத்தி மக்களுங்க ராசா ராமனுக்காக இங்கேயே தங்கிடுவாங்க. பெரிய குழப்பமாயிடும். இப்பவே அயோத்திக்கு திரும்புங்க. முடியாது. அப்படி சொல்லாதீங்க. மனசை மாத்திக்கிட்டு நீங்க அயோத்திக்கு திரும்பணும். மாட்டேன். ஐயா மறுக்காதீங்க. இப்போ ராமராசா மேல ஆணை. அயோத்தியாவுக்கு போயிடுங்க அமைச்சரையா. போகலன்னா ராமராசா வேதனைப்படுவாரு. அத்தோட மவராசா தசரதரை ஏமாந்துருவாரு. இப்போ அவருக்கு உங்க துணை ரொம்ப அவசியமுங்க. சின்ன மனுஷன் பெருசா பேசுற, மனசுல வச்சுக்காதீங்க. எதுக்கு நீங்க போய்தான் ஆகணும் அமைச்சரையா. அலட்சியம் பண்ணாதீங்க. வாங்க ஐயா, வாங்க.
அப்படியானால் சொல்லுங்கள். எனக்கு அம்மாவின் தாலாட்டு அங்கே கேட்க முடியுமா? அம்மாவின் தாலாட்டு இல்லை என்றால் எனக்கு தூக்கம் வராது. உனக்கு நான் தாலாட்டு பாடுவேன். என்னவாயிற்று அரசே? கௌசல்யா, ராமன் சுமந்தரருடன் வருகிறான். அழக்கூடாது கௌசல்யா. வருகின்றான் வருகின்றான் மைந்தன் ராமன். அதோ வருகின்றான் மைந்தன் ராமன். மைந்தன் ராமன் தேர் மீது அமர்ந்து வருகின்றான் வருகின்றான். இனிமேலும் இங்கிருக்க மனமில்லை. அயோத்தி செல் என்று மனம் சொல்கிறது. அண்ணல் ராமனை பார்க்க ஆவலாய் இருக்கிறது. தாத்தா வந்து விட்டார். வணக்கம் தாத்தா. நீடூழி வாழ்க, நிலம் போற்ற வணக்கம் வாழ்க. மாமா. வான்புகழ் பெருக, வளம் பெருக. உனக்கு மாமன் மாளிகை பிடிக்கவில்லையா? தாய் வழி உறவு உறவில்லையா? இங்கு உனக்கு வசதி இல்லையா? இல்லை அன்னையின் நினைவு வந்து விட்டதா? உண்மையை சொன்னால் ராமன் நினைவு வந்துவிட்டது. ஓஹோ, இந்த மாமன் நினைவு வரவில்லை. அப்படி இல்லை. என் மாமனின் பாசப்பிணைப்பில் என்னையே மறக்கிறேன். மறந்தாலும் விளக்கமாக சொல்கிறேன். பரதண்ணாவுக்கு எப்பொழுதுமே அன்புக்குரிய எங்கள் அண்ணன் ராமன் மீதுதான் நினைவு. அண்ணன் தம்பி பாசம் இப்படித்தான் இருக்க வேண்டும். அந்தரங்க பாசத்துக்கு ராமனும் பரதனும் தான் இலக்கணம். இலக்கணமும் காவியமும் தெரியாது. எனக்கு ராமன் மட்டும்தான் தெரியும். ஏனோ அறியேன். கண்ணில் உறக்கமில்லை, கருத்தில் தெளிவில்லை. கனவுகளே கண்களை சுடுகின்றது. மனம் குழம்புகிறது. கண்ணை மூடினாலோ கருமையான ஒரு மங்கை தன் ஆடையை கிழித்து கிழித்து எறிவது போல ஒரு தோற்றம். இருளின் மடியிலே தீபங்கள் உறங்குகின்றன. மாளிகை முழுவதும் அழுகை குரல்கள். யார் முகத்திலும் ஒளி இல்லை. ஆலய மணியோசை கேட்ட இடத்தில் சாவின் சங்கொலிகள். இது எதனால்? அவல நிகழ்ச்சிகள் அயோத்தியிலே நடந்திருக்கிறது. இல்லை என்றால் என் மனம் என்றும் இப்படி இருக்காது.